சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் டிஸ்கஸ் த பிரசிடென்ட் பவர். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொசிஷனை பார்த்தோம், அவருடைய நிலைகள் என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவருடைய நிலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ அவருடைய பவர்ஸ், அதிகாரங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் அதிகமாக இருக்காது. ஸோ இதை படிச்சிங்கன்னா அதை மேனேஜ் பண்ணலாம், அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். சரி, இப்போ அவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்றத சும்மா நான் ஒரு 4 லைனில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் அத்துணை சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகிறார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவருக்கு கீழ்கண்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வளோ அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 5 ஐம்பெரும் அதிகாரங்கள் நினச்சிக்கிங்களேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாகத்தில் தலையிடுகின்ற பவர், இல்லைன்னா நிர்வாகத்தை கண்காணிக்கின்ற பவர், இந்த மாதிரி எதனா ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் பவர், ஆளுமை கொண்ட அந்த இடத்துல இவருடைய பவர் என்னென்ன இருக்குது. பிஎம் கேபினட்டாக இருக்கட்டும், அது சிஎம் கேபினட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவருடைய தலையீடு கண்டிப்பாக இருக்கும், ஆர்டிகல் 85 படி. அடுத்தது ஃபினான்சியல் பவர், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் பவர் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஸோ ஆனுவல் பட்ஜெட் போகிறதுல இந்த மாதிரியான விவகாரங்களில் இவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிப்பார். இவர் கேட்டால் எந்த விஷயமும் சொல்லக்கூடிய கடமைக்கு இந்த பிஎம் கேபினட்ஸ் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. எமர்ஜென்சி பவர், நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும் பட்சத்தில், ஏதாச்சும் ஒரு கஷ்ட காலங்கள் வருது, இல்லை போர் மேகங்கள் சூழுது அப்படின்ற போது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணக்கூடிய பவர் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஜுடிஷியல் பவர், நம்மளுடைய பவர், ஒரு நீதித்துறையினுடைய கான்செப்டில் இவர் எந்த அளவுக்குலாம் தலையிடலாம் அப்படின்ற விவரங்களை சொல்லுது தான் இந்த ஜுடிஷியல் பவர். ஸோ இந்த 5 பவர்களை மையமாக கொண்டு தான் இவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவரால் பார்த்திங்கன்னா பெரிய எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்றதையும் நீங்கள் இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். ஒரு சம்பிரதாய தலைவராக தான் இவரை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே பார்க்குது அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினட்டுக்கு தான் பவர் அதிகம். அதாவது ஆளுமை திறன் கொண்ட நபர்கள் பிஎம் கேபினட்ஸ் ஒன்லி. இவர் மேற்பார்வையிடுதல், கரெக்ஷன் பண்ணுதல், அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்தல், அவர்கள் இயற்றும் சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல் அல்லது நிராகரித்தல், இந்த மாதிரியான மிக மிக முக்கியமான வேலைகளை இவர் செஞ்சிட்ருக்காருன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நீங்கள் நரேட் பண்ணிக்கிட்டே வாங்க, எழுதிக்கிட்டே வாங்க. சரி, எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா நிர்வாகத்திறன் இல்லையா? கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தலைவர் இவர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் அப்பாயின்ட் பண்ணுறாரு? பிஎம் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரா? ஸோ இவர் அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே தான் இவர்களுக்கு அதிகாரம் வருகிறதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதற்கு முன்னாடி யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது? பிரசிடென்ட் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. ஆளுமை அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள். இவர்கள் இல்லாத பட்சத்தில், தட் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கேபினெட்ஸ் இல்லாத பட்சத்தில் யார் இந்தியாவை ஆளுவார் என்றால் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் தான் ஆளுவார் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எமர்ஜென்சி பீரியடில் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிய வரும். ஆர்டிகல் 53 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ன அப்படின்றத. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதி மொத்தம் 5 ஆர்டிகல் எழுதுனீங்கன்னா போதும். லெகிஸ்லேட்டிவ் பவர், அதாவது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டசபை என்று சொல்லப்படுகின்ற லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 தத்துவம், கூட்டாட்சி தத்துவம் இல்லைங்களா? ஸோ லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் யாருக்கிட்ட ஒப்புதலுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கவர்னர்கிட்ட ஒப்புதலுக்கு போகும். இன்கேஸ் கவர்னர் அதை அவரால் புரிஞ்சிக்க முடியல, அவருக்கு லீகல் எய்டு தேவைப்படுது, இல்லைன்னா இந்த சட்டம் சரிப்படாத சட்டம் அப்படின்னு நினச்சார்னா அவர் யாருக்கு பாஸ் பண்ணிடலாம்? ஆனரபிள் பிரசிடென்ட்டுக்கு பாஸ் பண்ணி விட்டுடலாம். அவர் அதுக்கப்புறமா முடிவு எடுத்துட்டு இந்த சட்டத்தை இயற்றலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல.
இதே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் சட்டத்தை ஏற்றுவாங்க. ஏற்றி ஸ்டேட்டை யாருக்கு அனுப்புவாங்கன்னா பிரசிடென்ட் கேபினெட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்த உடனே என்னாகும், நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த சட்டம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் டிசால்வ் பிஎம் கேபினெட் இவர் நினச்சாருன்னா பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பிரைம் மினிஸ்டர் கேபினெட்டுக்கு பெரும்பான்மையே இல்லை, 500 சம்திங் ஏதோ ஒரு சீட்டு இருக்கணும். 500 தான் டோட்டல் இல்லையா, ஒரு 270 சீட்டுக்கிட்ட இருக்கணும்னு வச்சுப்போமே. அதில் கம்மியாச்சுன்னா அந்த கேபினெட்டை ஒரு டிசால்வ், தட் மீன்ஸ் ரிவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சாரோ அந்த அப்பாயின்மெண்ட்டை ரிவோக் பண்ணி மறுபடியும் பிரசிடென்ட் ரூலுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அதிகாரம் இவருக்கு இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கிவ் அக்செப்ட் ஆல் ஆக்ட்ஸ், எல்லா ஆக்டும் பார்த்தீங்கன்னா இவர் அப்செப்ட் பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லோக்சபாவில் இயற்றக்கூடிய அத்துணை சட்டங்களும் ஃபினான்சியல் பவரில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரில் தான் தாக்கல் செய்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கின்ற அனைத்து விதமான ட்ரேடு, காமர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட பேரில் தான் நடக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதிக்கிங்க. டு பி சைன் மணி பில், இவர் பார்த்தீங்கன்னா மணி பில் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த மணி, அவங்க போடுகின்ற சட்டங்கள், ஃபினான்சியல் சம்பந்தமாக வருகின்ற எல்லா விஷயமும் நடைமுறைக்கு வரும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எமர்ஜென்சி பவர் உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் எமர்ஜென்சி வந்திருக்கு ஒரு வாட்டி, 2 வாட்டி வந்திருக்கு இந்தியாவில். சரி, அது அந்த மாதிரி வரும்போது யாருடைய ரூல் வந்துடும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும். பிரசிடென்ட் தான் இந்த இடத்துல ஆட்சியாளராக இருப்பார், மன்னராக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி பீரியட்லேயும் இதுதான் நடக்கும். ஆர்டிகல் 352 டிஃபைன் பண்ணி சொல்கிறது அதுதான். ஜுடிஷியல் பவர், ஆனரபிள் ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், யார் அப்பாயின்ட் பண்ணுறது, ஆனரபிள் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதற்குண்டான பவரை இவர் பெற்றிருக்கிறார். அதே போல் பிரசிடெண்ட்டை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர்களுக்குள்ள பரிமாற்றங்கள் இப்படி நடந்துக்கும். ஸோ ஜுடிஷியல் பவருக்கு அத்துணை சிறப்பு இருக்குன்றது இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. கிராண்ட் பார்டனிங், மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு மட்டும்தாங்க இருக்குது, ஜட்ஜஸுக்கு கூட கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கொலை குற்றவாளி மரண தண்டனை பெற்று இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அந்த கொலைக்குண்டான அர்த்தம், நேரம், அது எந்த இதில் நடந்தது, அவர் உண்மையான குற்றவாளியா என்றதெல்லாம் ஆராய்ஞ்சி அவரை மன்னிச்சு ஒன்று லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவரை முழுமையாக விடுதலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ தனியாக ஒரு கேஸ் ஸ்டடியோடு வந்துட்டுருக்கு. ஆர்டிகல் 72 டிஃபைன் பண்ணி சொல்லுது கிராண்ட் பார்டனிங். ஸோ இவரால் மட்டும்தான் முடியுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இத்துணை பவர் அவர்கிட்ட இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்மளுடைய சாரதி லாஸ்ட் ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அந்த குரூப்பில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் பெயர் மற்றும் ஊருடன். இதை ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. தேவைப்படுபவர் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நேரடி பயிற்சி வகுப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. சேரணும்னு விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சால் மட்டும் எல்லாமே உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவீங்க என்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.